ஏன் சிக்கன் 65னா ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ணணுமா? தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணக்கூடாதா? வாங்க தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு சேர்த்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 4 ஸ்பூன் கெட்டியான புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது ஆச்சி 65 மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா இல்லைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆச்சி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா மிளகாத்தூள் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவு சேர்த்துக்கணும். இப்போது ஒரு ஃபுல் எக்கை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது கல்யாண வீட்டில் செய்கிற சீக்ரெட் டிப்பை யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சள் சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லாமே மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகி சூப்பராக வரும். இப்போது இந்த சிக்கனை 1 ஹவருக்கு நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். இப்போது தோசைகள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனை ஒவ்வொன்றா பெரட்டி போட்டுக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி கத்தி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க, இல்லாட்டி சிக்கன் உடஞ்சிரும். இப்போது சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், தவாவில் செஞ்ச சூப்பரான ஜூஸியான சிக்கன் 65. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.